காமராஜர் ஐயா மறைந்த பிறகு நீங்க ஜனதா கட்சிக்கு வந்துட்டீங்க. என்ன காரணம்? இல்ல மற்ற கட்சிகளும் இல்லாம ஜனதா கட்சி அன்னைக்கு தேர்ந்தெடுக்க என்ன இல்ல, அது காரணம்? அப்படி இல்லை. இது ஒரு சரியான கேள்வி. ஆனால் இதற்கு எத்தனையோ முறை விளக்கம் கொடுத்துட்டேன். தூங்குறவனை எழுப்புனா எழுந்துருவான். ஓகே. தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்பவே முடியாது உங்களால். எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன். நீங்கள் நிறைய கட்சி மாறி இருக்கிறீங்க. அதாவது என்னுடைய வாழ்வியலில் எந்த குறையையும் எந்த களங்கத்தையும் காண முடியாதவர்கள் இந்த ஒன்றை சொல்வார்கள். தமிழறிமணினா அவர் ஏராளமான கட்சி மாறிட்டார். நான் என்ன சொல்கிறேன், நான் 1967 பெருந்தலைவர் காமராஜர் காலடியில் விழுந்து நான் காங்கிரஸ்காரன் ஆனேன். என்னிடம் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் இருக்கார் இல்லையா, மதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு முறை என்னிடம் கேட்டார், 1965 நீங்கள் பியூசி படிக்கிற பொழுது இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மிக கடுமையாக ஈடுபட்டீர்கள்னு என்னிடம் சொல்கிறீங்க. நான் தெருவாக அதை செய்திருக்கேன். அது ஒரு பெரிய கதை. இந்திய போராட்டத்தில் அந்த நேரத்தில் அப்போ சோரெல்லாம் எழுதுவேன். கக்கா நீ சுடுவதற்கு நாங்கள் என்ன கொக்கா. அப்போ கக்கன் தான் உள்துறை அமைச்சர் இருந்தார். அப்போ கக்கன் எப்பேற்பட்ட எளிய அரிய மனிதர் என்பதெல்லாம் தெரியாது அந்த மாணவ பருவத்தில். அது மாதிரிலாம் எழுதுவேன். இந்தி தமிழ் அழிந்து விடும் என்கிற அச்சத்தை திராவிட இயக்கம் ஊட்டியதன் விளைவாக எனக்கு எந்த அரசியலும் அப்பொழுது கிடையாது. அன்று தொட்டு இன்று வரை தமிழின்பால் எனக்கு எல்லையற்ற காதல், தமிழ் இனத்தின்பால் எனக்கு எல்லையற்ற காதல் உண்டு. ஆனால் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் பயன்படுத்தி 10 காசு சம்பாதிக்க வேண்டும், இதில் அரசியல் செய்து பிழைக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் எனக்கு அறவே கிடையாது. அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன்.